பிக் பாஸ் போட்ட பிளான் வந்து பழிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு யாரு ஹாப்பியா இருப்பாங்களோ இல்லையோ பிக் பாஸ் டீம் வந்து செம ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா லைவ் மட்டும் இன்னைக்கு 1 lakh people வந்து பார்த்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு லைவ் இவ்வளவு பேர் பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னா ஏதோ நடந்துச்சுறாங்க. முத்துக்குமரன் வந்து கதறி அழுகுறாண்டா அப்படின்னு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நியூஸ் சேனல் முதற்கொண்டு அதை தான் எடுத்து போடுறாங்க. முத்துக்குமரன் கதறி அழுகிறார் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப எப்படி சொல்ல எஃபெக்டிவா பரவிடுச்சு. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா லைவ் 1 lakh people பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட் நார்மலா எப்படி இருக்கும், அதாவது வெள்ளிக்கிழமை எபிசோட் எப்படி இருக்கும், நார்மலா பாத்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் நடக்கும், பெஸ்ட் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் மட்டும் சூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி முடிச்சிட்டு கடைசில ஒரு ப்ரமோஷன் மொத்தமா பாத்தீங்கன்னா சப்பையா முடியும். பெருசா எங்கேஜிங் எல்லாம் எதுவுமே இருக்காது. சோ அந்த மாதிரி இருக்க வேண்டிய ஒரு வெள்ளிக்கிழமை எபிசோட் வந்து இவ்வளவு ஃபயரா போச்சுன்னா பிக் பாஸ் கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட் தான். உண்மையிலே முத்துக்குமரன் அந்த கேப்டன்சி டாஸ்க்கை ஒழுங்கா விளையாடிந்தா கூட இந்த அளவுக்கு இத்தனை பேர் லைவ் வந்து பார்த்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை. அதிகபட்சம் ஒரு 50,000 பேர் பார்த்திருப்பாங்க. சோ இப்போ பாருங்க 1 lakh people வந்து லைவ் பார்க்கறாங்கன்னா இதுக்கான காரணம் வந்து பிக் பாஸ் கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட் தான். அதை அப்புறம் லேட்டரா பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கான எபிசோட்ல ஸ்டார்டிங்ல என்ன நடந்தது அப்படின்றது 1 by 1 பார்த்துலாம். எனிவேஸ் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். எபிசோட் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து ஒருத்தர் வாய்ஸ்ல ஒரு எப்படி சொல்ற அஸ்கி வாய்ஸ்ல ஒருத்தர் பேசுவார்ல, அவர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார். எத்தனை பேர் நோட் பண்ணீங்க தெரியல, கெஞ்சி கதறிய முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி கெஞ்சி கதற விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உண்மையிலே பார்க்கறதுக்கு பாவமாக தாங்க இருந்தது. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா ஆக்சுவலா ஜாக்லினுக்கு அந்த ரெட் கார்பெட் இருக்குல்ல, அந்த ரெட் கார்பெட் கொடுத்து அதில் நடக்க சொல்லும் போது ஜாக்லினுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது வந்து ஜூலி தான். ஸோ அது ஸ்ட்ரைக் ஆகி தான் பாத்தீங்கன்னா அவங்க கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஃபீல் வந்துருச்சு, ஒருவேளை நம்மளை வந்து நெகட்டிவ் எல்லாம் பார்க்குறாங்களா, ஜூலி மாதிரி பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரன் கூட ஆல்ரெடி சொல்லியிருந்தால, முத்துக்குமரன் போய் அட்வைஸ்லாம் போட்டார். இந்த மாதிரி ஜாக்லினால ஒன்றும் இல்லை, இது பாசிட்டிவா எடுத்துக்கோ, 95% இது பாசிட்டிவா தான் இருக்கும். மேபி ஒரு 5% தான் நீ சொல்ற மாதிரி நெகட்டிவா இருக்கலாம். ஆனா அந்த 5% எதுக்கு யோசிக்கிற, 95% பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் பாசிட்டிவா தான் இருக்கும் நம்பு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா அப்பயும் அழுதுட்டு தான் இருந்தாங்க. இந்த மாதிரி மற்றவங்களை வேலை வாங்குறமே அது இதுன்னு. இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து கேம் விளையாடுறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வருதா, பேசாம விளையாடாம இருந்துடலாமா, மற்றவங்கள மாதிரி பார்த்தீங்கன்னா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தா நம்மளுக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்மளால யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே ஜாக்லினுக்கு பாசிட்டிவா தான் அந்த ஓட்டிங் வந்து அவ்வளவு ஓட்டிங் வந்தது. ஏன்னா அந்த ஓட்டிங் லிஸ்ட்ல யாரா இருந்ததுன்னா முத்துக்குமரன் இருந்தாங்க, ஜாக்லின் இருந்தாங்க. சோ முத்துக்குமரனை பீட் பண்ணி ஜாக்லின் அந்த இது ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவ்வளவு பேருக்கு வந்து ஜாக்லினுக்கு அந்த ரெட் கார்பெட் போகணும் அப்படின்றது அவங்க லைக் பண்ணி தான் அதை கொடுத்துருக்காங்க. ஆனா அது தெரியாம பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பெஸ்ட் ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி இன்னொரு மேட்டர் சொல்ல வந்துட்டேன். இந்த ரெட் கார்பெட் வந்ததுல இந்த சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா ஒரு மேட்டர் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து சௌந்தர்யா கேட்டிருந்தாங்க, ஏன் அன்ஷி நீ போய் ரெட் கார்பெட் விரிப்பியா அடுத்து அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் போய் விரிப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடிகை நேத்தே நான் நடிகைன்னு சொன்னால கண்டிப்பாக அந்த நடிகைக்கு ஏற்ற மாதிரி ரெட் கார்பெட்டே வந்திருக்கு பாரு அப்படின்ற மாதிரி அங்கேயே கலாச்சிட்டு தான் இருந்தாங்க. அன்ஷிதா எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்டில் பயங்கரமான ரோஸ்ட் வந்து அன்ஷிதாக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நிறைய இடத்துல இந்த நடிக்கிற அப்படின்ற மாதிரி வார்த்தை வந்து இந்த வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. திருப்பி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதே வார்த்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி விட்டுறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா எவிக்ட் ஆவது இன்கேஸ் அவங்களா இருந்தா கூட பரவாயில்ல, எவிக்ட் ஆவது அவங்க இல்ல அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் அப்டேட் வந்துட்டு இருக்கு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் தான், அப்படின்னா ரயன். ஸோ இவங்க தான் வெளியே போகிறது. அப்படி இருக்கும்போது அன்ஷிதாவை எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வெளுத்து விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்பவம், அதுதான் இந்த பெஸ்ட் ஹோஸ்ட்னு பிரிச்சாங்களே. ஸோ இதில் பெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், ஜெஃப்ரி, பவித்ரா இவங்க 3 பேர் வந்துட்டாங்க. ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும் சௌந்தர்யா. ஏன் அவங்க ஹோஸ்ட், சௌந்தர்யா எதுக்கு ஹோஸ்ட், எதுவுமே பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணாததுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்மி அவங்க டீம் எல்லாம் அவ்வளோ கதறிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணுமா, நீ ஏதாவது பண்ணாதனமா நாங்க ப்ரோமோட் பண்ண முடியும், ஏதாவது பண்ணாதனமா நாங்க அதை வச்சு இதனால தான் ஓட்டு வந்ததுன்னு சொல்ல முடியும். நீ எதுவுமே பண்ணாதனால பார்த்தீங்கன்னா ஓட்டு வர மாட்டேதுன்னு எங்களால் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண முடியல, நீ இதை பண்ண அதனால ஓட்டு வந்தது அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியல. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுமான்னு வெளியில பார்த்தீங்கன்னா டீம் வந்து கதறிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு சௌந்தர்யா நீங்க எங்களுக்கோசம் எதுவும் பண்ண வேணாம், உங்க டீமுக்கோசமாவது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. ஏன்னா கண்டென்ட்டே வராதனால உண்மையிலே ரொம்ப கதறிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கண்டென்ட் என்னன்னா எங்கால் சௌந்தர்யா பார்த்தல, அதாவது எப்படின்னா ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்று பார்த்தேன். அந்த டெம்ப்ளேட் பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னாக இருந்தது. என்ன தெரியுமா சொல்லியிருந்தது அந்த டெம்ப்ளேட்டில், ஆக்சுவலாக ஒரு முறை கேப்டன்சி டாஸ்க்கில் வந்து விட்டு கொடுத்த முத்துக்குமரன் எங்க, ஒவ்வொரு முறையுமே கேப்டன்சி டாஸ்க்கை விட்டு கொடுக்குற சௌந்தர்யா எங்க அப்படின்ற மாதிரி. ஏன்டா கேப்டன்சி டாஸ்க்கு எங்கடா சௌந்தர்யா போனாங்க, அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்தால் அதனடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சௌந்தர்யா வந்து இந்த பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா எந்த டாஸ்க்லையுமே சௌந்தர்யா வந்து அவங்களோட இன்புட் வந்து போடவே மாட்டாங்க. வராங்க சும்மா இருக்கிறாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா பொறுத்தவரை இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான ஃபேன் பேஸ் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. ஆனால் அவங்களுக்கான சப்போர்ட் இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனால் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் சௌந்தர்யா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்றது ஆப்வியஸாக எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, முத்துக்குமரனை அடிச்சு அதை வந்து ஒப்பேத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கான கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான். வாடா இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு மாட்டினால உன்னை செதச்சிருவாண்டா அப்படின்ற மாதிரி வெளியே வந்து அவங்க டீம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பாசத்துக்கு விட்டு கொடுக்கறதுக்கு இவங்க எதுக்கு கேம் விளையாட வராங்க, ஸோ இதுக்கெல்லாம் வீட்டிலே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவும்
ரயனும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பேசுகிற பாயிண்ட் கரெக்ட் தான், அதில் எந்த தப்புமே இல்லை. ஆமாம், உண்மையிலே விட்டு கொடுக்குறது எது கேம் விளையாட வரணும் அதெல்லாம் கரெக்ட் தான் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து சௌந்தர்யா என்ன வேணா பேசிக்கலாம், என்ன வேணா வன்மத்தை கொட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட மோட் இருக்கும். ஏன்னா சிக்கிட்டான் அவள செதச்சிட வேண்டியது அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இதில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இல்லை, இதில் ரொம்பவே இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? ரயன் தாங்க. ஆக்சுவலாக அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ரயனோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளியே போயிட்டு வந்தது. ஏன்னா ஃபோன் ஒரு மாதிரி ஒரு மூச்சை விட்டார் பாருங்க. அங்கே தெரிஞ்சது எப்பா ரயன் மூஞ்சிலே தெரிஞ்சிச்சுடா உனக்கு எந்த அளவுக்கு வந்து ஆக்சுவலாக அது எவ்வளோ முக்கியமான விஷயம், எப்படி வந்து நீ அதை நினச்சிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி. உண்மையிலே சொல்கிறேன், அது கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தப்பிச்சிட்டாருன்னா அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 13வது வாரத்துக்கு டேரெக்டாக போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பவரை கையில் வச்சுட்டு இருந்தாப்புல முத்துக்குமரன் பண்ண தப்பால் பார்த்தீங்கன்னா அந்த பவர் வந்து ஒரு கையிலேருந்து பறிச்சோடனே அவரோட ரியாக்ஷனை பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது. உண்மையிலே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரயனை பார்க்குறது. என்னதான் கையில் வந்துட்டு கைக்கு வந்துட்டு வந்து பிடுங்கினா மாதிரி தான் அது. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. எனிவேஸ் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை மொத்த பேர் சேர்ந்து அடின்னு அடிச்சாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அது அடிக்காதது காரணம் என்னன்னா, முதல்ல இந்த தப்பு என்னன்னு பார்த்துலாம், அப்பதான் கிளியரா புரியும். ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வேணுனே விட்டு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சில பேர் இல்லை அவர் உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அவர் எப்படி சொல்றது டிஸ்டர்ப் ஆயிட்டாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்சி டாஸ்க்ல 3 பேர் விளையாண்டாங்க. இல்லை ஜெஃப்ரியும் முத்துக்குமரனும் ஆடுற வரைக்கும், அதாவது ஜெஃப்ரி உள்ள இருக்க வரைக்கும் கரெக்டாக தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஜெஃப்ரி அவுட் ஆயிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன தோணிருச்சுன்னா, ஆக்சுவலா பார்க்கும் போதே ஃபேஸ்லேயே கிளீனா தெரியுது பவித்ரா இருக்கும்போது பவித்ராக்கு விட்டு கொடுக்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, ஆனா விட்டு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வேணா மேபி இருந்திருக்கலாம். அதான் அவர் சொல்றாரு கன்ஃபியூஷன் சொல்றது என்னன்னா விட்டு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற எண்ணம் இருந்திருக்கலாம். பவித்ரா டக்குன்னு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க, அவரும் விட்டுட்டாரு, அதுக்கப்புறம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ் இதை இவ்வளோ சீரியஸாக எடுப்பாருன்னு கண்டிப்பாக எதிர்பார்த்துக்க மாட்டாரு. ஏன்னா லாஸ்ட் வீக்கு முந்தின வீக் தான் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு தீபக் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிக்கிறதுக்கு. அது மூலியமா தான் ஒரு கேப்டனாக ஆயிருப்பாரு. ஸோ இந்த சம்பவம் எல்லாமே இவ்வளோ நாளாக நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு மட்டும் பிக் பாஸ்க்கு எதுக்கு புதுசாக எங்கேருந்து பொத்துக்கிட்டு வருதுன்னு தெரியல, இவ்வளோ கோவப்படுறாரு. ஏன்னா அன்னைக்கே கோவப்பட்டிருந்தாருன்னா ரஞ்சித் அதாவது தீபக் ஒன்று வச்சு செஞ்சிருக்கணும், இல்லை ரஞ்சித்தை வச்சு செஞ்சிருக்கணும். ஸோ இது எதுவுமே அன்னைக்கு பண்ணாமல் இன்னைக்கு மட்டும் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக பவித்ரா ஒரு வார்த்தை சொன்னாங்களே, மேபி முத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ இல்லாமல் வேற ஏதாவது இருந்தால் கூட இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்க மாட்டாரு, நீன்றதுனால தான் அவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. அதுதான் உண்மை. உண்மையிலேயே அங்கே முத்துக்குமரன் இல்லைனா இந்த அளவுக்கு இந்த இஷ்யூ வந்து இவ்வளோ பெருசாக ஆக்கியிருக்க மாட்டார். ஆனால் அவர் கோவப்படுறது நியாயமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயம் தான். ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவர் சொல்கிற மாதிரி 500 பேர் கொண்ட குழு வந்து வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாரும் உழைப்பையும் வீணாக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருல, அது எல்லாமே உண்மை தான். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு டாஸ்க்னு ஒன்று வைக்கிறாங்க, அந்த டாஸ்க்கு ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணி அதுக்கு அவ்வளோ பிளான் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. கடைசியில் எல்லாமே பண்ணிட்டு எப்படி சொல்ல வித்தின் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ காண்டா இருக்கும். விளையாடாமே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை முடிச்சா அப்போ இவ்வளோ நேரம் வேலை செஞ்சு நாங்கள் என்ன கூமுட்டியா அப்படின்ற ஒரு காண்டு இருக்கும்ல. ஸோ அந்த காண்டு வந்து பிக் பாஸ்க்கு இருக்கு ஆப்வியஸா. ஓகேங்களா, ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்வி எல்லாமே நான் தானே வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் இன்னைக்கு மட்டும் தான் அதை கேட்குறாரு அப்படின்றது இங்கே பிரச்சனையாக இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக ரொம்ப நாளாகவே இந்த பிரச்சனை எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு மட்டும் புதுசாக வந்து இந்த தப்பு பண்ணல, ஒருத்தனுக்கு விட்டு கொடுக்குறது இதெல்லாம் புதுசாக நடக்கல. இன்னைக்கு மட்டும் இவ்வளோ சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா முத்துக்குமரன் தான். அவங்க டீமுக்கு தெரியும் பிக் பாஸ் அதை கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு, வின்னர் வந்து இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஆளே காணும். என்ன தெரியுமா, அவங்க டீம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மேட்டர் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. மேபி அவங்க டீம் சொல்லியிருப்பாங்க போல இந்த மாதிரி வந்து முத்துக்குமரன் ஸோ இவனை அடிச்சா கண்டிப்பாக டிஆர்பி எகிரும், ஸோ அவனை அடிச்சிருங்க பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வெளுத்து விட்டாரு. அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வீட்டுக்குள்ளே வரும்போது என்னன்னு சொல்லிட்டு வந்தீங்க, என்னென்ன பேசிட்டு வந்தீங்க, விட்டு கொடுக்க போகிறேன் வந்தீங்க, இங்கே வந்து இப்படி விட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட கேள்விலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செருபாலச்ச மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே இந்த இடத்துல முத்துக்குமரன் பண்ணது தப்பு தாங்க, அது இல்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது, பெரிய தப்பு தான். ஏன்னா இவ்வளோ பேர் உழைப்பையும் வேஸ்ட் பண்ணது கண்டிப்பாக பெரிய தப்பு தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அங்கே விட்டு கொடுக்க கூடாது. ஓகேங்களா, அப்படி இல்லைனா அந்த பெஸ்ட் பர்ஃபார்மரில் சூஸ் பண்ணாங்களா அப்பயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியே போயிட்டு இருக்கணும், இல்லை என்ன சூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். ஓகேங்களா, அதையும் சொல்லாமல் இங்கே வந்து விட்டு கொடுத்தது தப்பு தான். அவர் என்னதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டிஸ்டர்பன்ஸ் வந்தது, நடுவில் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வந்தது, இது எல்லாமே காரணம் என்னன்னா பவித்ரா இருக்கிறதுனால தான் மட்டும் தான் வந்தது. ஸோ பவித்ரான்றதுனால எதுக்கு பார்த்தாரு நாங்கள் விட்டு கொடுக்கணுன்ற எண்ணம் அவருக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு எண்ணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஸ்ட்ராக்ஷன் என்ன வேணா சொல்லட்டும், அது வந்ததுக்கு காரணம் ஆப்போசிட்ல பவித்ரா இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே, அவங்க வந்து எப்படி சொல்ல 4வது வாரம் இது இந்த 4வது வாட்டி இந்த மாதிரி வந்து கேப்டன்சி டாஸ்க் விளையாடுறாங்க. ஸோ இந்த வாட்டி ஜெயிக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிலாம் மட்டும் சொல்றாரு. ஆனால் விட்டு கொடுக்கணுன்ற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவர் பண்ணது தப்பு தான். தப்புன்றது யாருமே மறுத்தே பேச முடியாது. அவர் பண்ணது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய தப்பு. ஸோ இந்த தப்புக்கான தண்டனை ஒன்று கொடுத்தாங்களே அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா
இப்போ எக்ஸாம்பிளுக்கு முத்துக்குமரன் தான் தப்பு பண்ணது இவன் தப்பு பண்ணிட்டு இவனுக்கான தண்டனை கொடுத்தா பரவாயில்ல. அதை கேப்டன்சி டாஸ்க்லேருந்து உன்னை விலக்கி வைக்கிறேன், ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீ எந்த கேம்லையும் பங்கெடுத்துக்க முடியாது, என்ன வேணா தண்டனை கொடுக்குமே, இல்லை 2 நாள் உனக்கு சோரே இல்லடா அப்படின்ற மாதிரி கூட தண்டனை கொடுக்கட்டுமே. இது எதையுமே கொடுக்காம ஆக்சுவலாக கேப்டன்சி டாஸ்க் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மண்டே அதை கம்பல்சரி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஒரு அப்டேட் எல்லாமே வரது என்னன்னா மண்டே வந்து கம்பல்சரி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இந்த ரயனுக்கு ஒன்று இருக்க பாஸ், இதுக்கப்புறம் வர வீக் எதுவுமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸே இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இவங்க டீம் ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் கொடுக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி கிட்ட வந்துடும். இதுக்கப்புறம் ஃப்ரீ பாஸ் கொடுத்து ஒருத்தனை காப்பாற்றலாம் கூடாது. ஏன்னா ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சு 12வது வாரம் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறமும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்படி கொடுப்பாங்க, டிக்கெட் ஃபினாலே வந்துடும் ஓகேங்களா 13வது வாரத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அது இல்லைன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டேரக்டாக அப்படி சொல்கிறத விட்டுட்டு இப்போ தண்டனைன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து முக்கியமாக அந்த ரயன்ட்ட இருக்கிறத போடுங்க பாருங்க, அது இன்னும் அல்டிமேட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரயனை இப்போ அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சு காப்பாற்றக்கூடாது, அவர்கிட்ட போயிடுச்சுன்னு உங்களுக்கு வருத்தம் இருந்திருக்கு போல. ஸோ இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பிடிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது டேரக்டாக பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது சொல்லி ரயன்ட்டு வந்து பிடிக்கலாம். இப்போ முத்துக்குமரனை காரணம் காமிச்சு அவர்கிட்ட பிடிக்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வாரம் தூக்க மாட்டாங்க, அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ரயனை தூக்கிடுவாங்க. ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லைனாலே ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அது வெளியே வந்துடும். இந்த வாரமே பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா ரயனா அப்படின்ற ஒரு இது தான் போயிட்டு இருக்கு, நடுவில் அன்ஷிதா உள்ள வந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரயன் தப்பிச்சாலும் அடுத்த வாரம் போயிடுவார். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த தண்டனையோடு சேர்த்து அவங்ககிட்ட இருந்து அதையும் பிடிங்கிட்டோன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுதுங்க. ஸோ இல்லைனா ரயன்ட்டு வந்து பிடுங்க வேண்டிய அவசியமே இல்லை. முத்துக்குமரன் தப்பு பண்ணிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கறத விட்டுட்டு எவனோ ஒரு எப்படி சொல்றது அந்த ஆட்ட கண்ணாடி திரும்பினா எப்படா இது ஓடு அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. உண்மையிலே ரயனோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கு தப்பு பண்ணது எவனோ, கேம் விளையாடுனது அவனுக்கு 3 பேர், நடுவில் நான் எங்கடா வந்தேன், நான் தான் அந்த நடுவில் இல்லவே இல்லை, பஞ்சாயத்திலே நான் இல்லையடா அப்படின்ற மாதிரி ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா ரயனை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கும். உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தனை வந்து டப்புன்னு அடிக்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பிக் பாஸ் அடிச்ச மாதிரி இருந்தது. ஆனால் மொத்த பேர் பார்த்தீங்கன்னா சாரி கேட்டாங்க. அதுக்கான காரணம்னா உண்மையிலே மனுஷன் கதறி அழுதுட்டார். அந்த இடத்துல நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா லைவை பார்க்கவே முடியல. என்னடா இப்படி ஒருத்தன் வந்து கலங்கிட்டு இருக்கான், பிக் பாஸ் கொஞ்சம் கூட கல் நெஞ்சக்காரன் ஏதாவது இறங்குறானா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே நிறைய மீம் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபயரா பறந்துட்டு இருக்கு பிக் பாஸ்க்கு அகைன்ஸ்டா. ஏன்னா நீங்க பண்ணது ரொம்பவே தப்பு, அவர் என்னதான் தப்பு பண்ணிட்டுமே ஒருத்தன் அவ்வளோ கதறான் அப்படின்னு போது கொஞ்சம் இறங்கி வரலாம்ல, அட்லீஸ்ட் பனிஷ்மெண்ட் அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்ல, எதையுமே கொடுக்காம ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கில்ட்டிலே வச்சுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயங்க. ஏன்னா கில்ட்டிலே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் கில்ட்டில் தான் ஏதோ பண்ணிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கில்ட் வந்து ரொம்ப மோசமான விஷயம். ஐயோ நம்மளால இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அதை யோசிச்சு முத்துக்குமரன் கிட்டத்தட்ட இன்னைக்கு 100 தடவைக்கு மேலே சாரி கேட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். 100-150 தடவைக்கு மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி பிக் பாஸ் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கதரும் போதெல்லாம் டே யாரா நீங்கள் கொஞ்சமாவது இறங்கி வாங்கடா, அவனை பார்த்தா பாவமாக இருக்குடா அப்படின்ற ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேருக்கு வந்தது. இதை வந்து நிறைய பேர் மறுக்கவே முடியாது, யாராவனே இருக்கு. நிறைய பேர் இதில் சொல்றாங்க, இப்போ எப்படி சொல்றது முத்துக்குமரன் ஹேட்டர்ஸ்னு கூட வச்சுக்கலாமே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலாக முத்துக்குமரன் மட்டும் தான் வீட்டில் அழுகுறாரா, வேற யாரும் அழுவலையா, அவர் அழுதா மட்டும் ஏன்டா இவ்வளோ பெரிய இஷ்யூவை மாத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக முத்துக்குமரன் அழுவுறது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அடிச்சதால. இப்போ யோசிச்சு பாருங்களா, அருண் இந்த வீட்டில் அழுதுருக்காரு, அன்ஷிதா அழுதுருக்காங்க, சௌந்தர்யா அழுதுருக்காங்க. இவங்க எல்லாரும் அழுது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்குள்ள வர ஃபைட்ல தான் அழுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முத்துக்குமரன் அழுவுறது மட்டும் எப்படின்னா பிக் பாஸ் வந்து டேரக்டா அடிக்கும் போது தான் அழுதுட்டு இருக்காரு. ஒரு தடையும் பாருங்க, அந்த சைக்கிள் டாஸ்க்லயும் சரி பிக் பாஸ் வந்து தண்டனை கொடுத்தாரு, அந்த சைக்கிள் டாஸ்க்லயும் சரி முத்துக்குமரன் மட்டும் தப்பு பண்ணது, எல்லாருமே தப்பு பண்ணிருப்பாங்க. ஆனா முத்துக்குமரனுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஹெவியா ஒரு பனிஷ் பண்ணிருப்பாரு. ஏன்னா அவரை பனிஷ் பண்ணா மட்டும் தான் அந்த விஷயம் வந்து பெருசாகும் அப்படின்ற மாதிரி அவங்க டீமுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அவங்க டிஆர்பிக்கு பண்ண ஒரு விஷயமா தான் எனக்கு என்னமோ தோணுது. அப்பயும் சரி அப்படிதான் தோணுச்சு, இப்பயும் எனக்கு அப்படிதான் தோணுது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருன்ற ஒரு ரீசன்னால மட்டும் தான் இந்த அளவுக்கு ஹெவியா எப்படி சொல்கிறது தண்டனை எல்லாமே கொடுத்தது. அதனால சொல்கிறேன் மற்ற கண்டஸ்டன்ஸ் கூட கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா மற்ற கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு அழுவாங்க. முத்துக்குமரன் அழுவும் போது மட்டும் பிக் பாஸ் வந்து அடிக்கிறதுனால மட்டும் தான் ஒவ்வொரு தடவையும் அழுதுட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் டீம் வந்து பிளான் பண்ணிட்டாங்க, அதாவது கிளீன் அண்ட் ஸ்கெட்ச் போட்டாங்க. இந்த விஷயத்தை வச்சு இன்னைக்கான எபிசோட வந்து எங்கேஜிங்காக கொண்டு போயிடும் அப்படின்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஷோ எங்கேஜிங்காக போகணுங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கான எபிசோட எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, நார்மலாக பார்க்கறதும் நீங்கள் அதிகமான பேர் பார்த்துருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கே இல்லை, அதாவது எப்படி சொல்ல வீக்லி டாஸ்கே முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச ஒரு நாளை இந்த அளவுக்கு எங்கேஜிங்காக கொண்டு போக முடியும்னா அதுக்கான ஒரே காரணம் இந்த கண்டென்ட் தான். 1 லட்சம் பேர் லைவ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க, லைவ் 1 lakh people பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், இது வந்து பிக் பாஸ் டீம் வந்து எப்படி சொல்றது பியூரா அவங்களோட பிளான் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. என்ன அவங்க பிளான்ல பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சிக்கி சின்ன பின்னமா ஆயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. ஏன்னா அதை சொல்ற அஸ்கி வயசுல பேசுற கடைசி அவரே சொல்றாருல கதறிய முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு கதறிட்டு இருந்தாப்லங்க. அந்த கதறல் கொஞ்சம் கூட பிக் பாஸ் மனசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் நெஞ்சை வந்து கரைக்கல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா கடைசி வரைக்கும் இன்னைக்கு அந்த லைவ் இது வரைக்கும் ஃபைனலாக பார்த்தோம், கடைசி வரைக்கும் அந்த ப்ரொமோஷன் டாஸ்க் வருது அது இதுன்னு ஏதோ கொண்டு வராங்க. சரி ஓகே முத்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, கேப்டன்சி டாஸ்க் வந்து மண்டே வைக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நாங்கள் கொடுக்குறோம், உனக்கு வந்து வேற தண்டனை இருக்குது, 2 நாள் உனக்கு சோறு போட மாட்டேன், இல்லை 2 நாள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது,
அதாவது பனிஷ்மெண்ட் தான் அப்படி தானே இருக்கணும். 2 நாள் வீட்டுக்குள்ள வராத வெளியே கடை, அவனுக்கான தண்டியை அவனுக்கு தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவான். ஓகே நம்ம என்ன 2 நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம், ஓகே நம்ம பண்ண தப்பு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துடும். ஆனால் 2 நாளைக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது, இது வந்து எப்படி மாறுமா மாறாதா, இவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கில்ட்டில் எத்தனை போய் தள்ளுற ஒரு விஷயம். அதுதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் நிறைய பேர் வந்து சார்ட் அவுட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. முத்து நீ ரொம்ப கில்ட்டில் போயிடாத அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். அது குறிப்பாக அருண்லாம் வந்து பேசுறாரு. எப்படி சொல்ல, முத்துக்குமரன் அந்த இடத்துல எப்படி இருந்திருக்குன்னு தெரியல, நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி இருந்திருக்குமா, இல்லை உண்மையில அருண்லாம் வந்து எப்படி சொல்ல கரெக்டான பாயிண்ட் தான் பேசினாருங்க. ஏன்னா இன்னைக்கு அருண் வந்து பேசும்போது என்ன சொன்னார், முத்து நீ வந்து ரொம்ப அதை திங்க் பண்ணிக்காத, அது வந்து ஓகே ஒரு தப்பு நடந்துருச்சு, பிக் பாஸ்ட்டை போய் பேசிக்கோ, எப்படி கன்ஃபெஷன் ரூமுக்கு போ, அங்கே போய் பிக் பாஸ்ட்டை தனியாக பேசி அந்த விஷயத்தை முடிச்சுக்கோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திங்க் பண்ணி கில்ட்டில் போகாத அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுகிற விஷயம் வந்து கரெக்ட் தான். தீபக் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாரு, இதை பற்றி பேச யோசிக்காத, தப்பு பண்ணிட்டேன், அதை வந்து நினச்சி கில்ட் ஆகிக்காது அப்படின்ற மாதிரி கிளியராக முடிச்சு விட்டாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியுது அவன் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒருத்தன் கதறி சாரி கேட்கும் போது பிக் பாஸ் இறங்கி வராதுக்கு இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மொத்த பேர் சேர்ந்தும் சாரி கேட்டாங்க. அப்பயும் அந்த மனுஷன் இறங்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது என்னங்க முத்துக்குமரன் மட்டும் கிளிக்கிறியா, அவனை மட்டும் இஷ்டத்துக்கு போட்டு அடிப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை. உண்மையாக லைவ் பார்க்கறது கஷ்டமாக தாங்க இருந்தது. ஆக்சுவலாக முத்துக்குமரனை பிடிக்காது அதெல்லாம் தாண்டி யாராக இருந்தாலும் அங்கே ஒருத்தனை வச்சு அப்படி மொத்த பேருக்கு முன்னாடி அடின்னு அடிக்கும் போது அது ஒரு மாதிரி ஒஸ்டான தப்பு தான். முத்துக்குமரன் பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவருக்கான தண்டனையை அவருக்கு மட்டும் கொடுத்துருக்கணும். அதை வச்சு எல்லாரும் முன்னாடி வச்சு 500 பேர் வேலை உழைச்சிருக்கான், அந்த உழைப்பு எல்லாமே வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலை. ஆனால் இங்கே பிரச்சனை யாரால் வருது, முத்துக்குமரனால் தானே. ஸோ 500 பேர் உழைப்பும் வீணாக போயிடுச்சு அப்படின்னும் போது அதுக்கான காரணம் யாராக இருக்கும். இப்போ அவருக்கு என்ன ஃபீல் ஆகும், முத்துக்குமரன் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும்ல. அது உண்மை தான் வச்சுக்கோங்க. இல்லை ஏன்னா இந்த டாஸ்க் வந்து கெட்டு போனது காரணம் முத்துக்குமரன் தான். அது வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஓகே, ஆனால் மொத்த பேர் முன்னாடி வச்சு சொல்லும் போது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி செதஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வந்து இன்றைக்கி முத்துக்குமரனை மொத்தமாக செதைச்சிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதிலிருந்து வெளியே வரதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பார்க்கலாம் நாளைக்கான எபிசோடில் விஜய் சேதுபதி வந்து கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா செதைக்க போகிறாரா இல்லை கொஞ்சம் தெம்பேத்தி விட போகிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.